ஓம் நாகசக்தி. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஐயாவாடிங்கிற ஒரு கிராமம். இங்கே இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி ரொம்ப பிரபலமானவங்களும் சக்தி வாய்ந்தவங்களும் ஆகும். நாகமாதாவின் அருள்நிலை பாடலில் ஸ்ரீசைல ஸ்ரீசைல பிரம்மராம்பா, ஸ்ரீசைல ஸ்ரீசைல பிரத்யங்கரா, ஸ்ரீசைல ஸ்ரீசைல பிரம்மராம்பா, ஸ்ரீசைல ஸ்ரீசைல பிரத்யங்கரா, நட்சத்திராம்பிகா தட்சத்திராம்பிகா துர்காம்பிகா வாராகி வைஷ்ணவி சூலி சூலினி சூலாங்கினி சத்சிலினி தட்சசத்தினி தாராகி வாராகி வைஷ்ணவி பிரம்மராம்பிகா துஷ்டனி சம்ஹாரிணி ஸ்ரீசைல ஸ்ரீசைல பிரம்மராம்பா, ஸ்ரீசைல ஸ்ரீசைல பிரத்யம்பராம்பிகா, ஸ்ரீசைல ஸ்ரீசைல துர்காம்பிகா. ஸ்ரீ ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். பசுபதிநாதா பார்வதிநாதா, பசுவுக்கு மோட்சம் தந்த பார்வதிநாதா. இந்த பாடலில் துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு கோவிலை நாம் தரிசிக்கலாம். அடுத்து நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில் கும்பகோணத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், அமுத கும்பத்தின் மீது அணிந்திருந்த வில்வம் விழுந்த இடம் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு தென்கிழக்கில் உள்ளது. இதனால் வில்வவனேஸ்வரர் என்றும், நாகராஜனாகிய ஆதிசேஷனுக்கு அருள் புரிந்ததால் நாகேஸ்வரர் என்றும், பாதாளத்தில் இருப்பதால் பாதாளலிங்கேஸ்வரர் என்றும் பெயர்கள் வழங்கும். ஆண்டின் 3 நாட்கள் சூரிய கிரகணங்கள் மூலலிங்கத்தில் படிவதுண்டு. பாஸ்கர கஷேத்திரம் எனப்படும் இங்கு அம்மன் பெயர் பெரிய நாயகி பிருகன் நாயகி. தீர்த்தம் நாகதீர்த்தம். இது பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கும் கோவிலாகியால் இந்த கோவிலை வழிபட தோஷங்கள் விலகி நன்மை நடக்கும் என்பது இங்கு அனைவருக்குமான நம்பிக்கை நிலவி வருகின்றது. இந்த நாகலிங்க வழிபாடு இந்த இடத்தில் மிகச் சிறப்பானதாகும். ஐயாவாடியும் இதுவும் 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அமைந்திருக்கிறது. எனவே அவசியம் நாக தோஷங்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் இங்கு ஏற்படும் வழிபாட்டு பயனால் தீர்க்க பெறலாம். அகத்தீஸ்வரர் என்று அந்த ஐயாவாடி பிரத்யங்கரா கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன் கோயிலும் அமைந்திருக்கிறது. இதற்கு பக்கத்திலே 4 கிலோமீட்டர் தூரத்தில் திருநாகேஸ்வரம் என்று ராகு நிவர்த்தி ஸ்தலம் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நாம் அதை காண்போம். அனைவருக்கும் தோஷம் நீங்கி நாகலிங்கேஸ்வரரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை. இந்த கோவில்கள் அனைத்தும் கும்பகோணத்துக்குள்ளேயே தொடரும். இந்த பயணத்தில் அடுத்து வரும் திருநாகேஸ்வரம். ஓம் நம சிவாய.